ஐயா முக முத்து அவர்களுடைய மறைவு செய்தி அது பெருந்துயரம், எல்லாருக்குமே அது வருத்தத்தை தந்தது. அப்போ அந்த நேரம் உடனே நான் செய்தி அறிஞ்ச உடனே வருத்த அறிக்கை, இரங்கல் அறிக்கையை வெளியிட்டேன். அப்போ அந்த துயரத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக வரணும்னு நினைக்கும்போது நான் வர்றதுக்குள்ளே அது அடக்கம் செஞ்சுட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் அடுத்த நாள் நாளைக்கு சந்தித்து இது பண்ணலான்னு நேரம் கேட்டு இப்போ முதல்வர், துணை முதல்வர் தம்பி உதயநிதி சந்தித்து என்னுடைய வருத்தத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய ஆறுதலை தெரிவித்து சரி இப்போ என்ன இருந்தாலும் ஒரு 7 வருஷமா உடல்நிலை சரி இல்லாமல் இருந்தாங்கங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு இழப்புங்கிறது பெருந்துயரம். அப்போ அந்த துயரத்தை அவர்களோட அருகிலிருந்து பகிர்ந்துட்டு வந்திருக்கேன். முதலமைச்சர் என்ன சொன்னாரு? ரொம்ப நாள் கழிச்சு நேரில் சந்திச்சிருக்கீங்க, முதலமைச்சர் எதுவும் சொன்னாரா? இல்லை, அது இல்லாத அன்பான விசாரிப்பு தான். இப்போ வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க, அம்மா ஊரில் எப்படி இருக்காங்க, இதுதான் நாங்கள் எப்படி பேசிக்கிறோம். இது அரசியல் கொள்கை நிலைப்பாடுகளை தாண்டி ஒரு உறவுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அழகிரியை நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவர் என்னை போடவாடன்னு செல்லம்மா தான் கூப்பிடுவாங்க. தயாளம்மாவும் அம்மான்னு தான் நான் கூப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியுது என்னென்ன கொள்கை நிலைப்பாடுகள், அரசியல் நிலைப்பாடு, பாதை பயணம்லாம் வெவ்வேறு இருந்தாலும் பாசம்ங்கிறது ஒன்று தானே. அந்த அடிப்படையில் தான் நான் ஒரு தடவை இந்த நீண்ட நேரம் வெயிலில் பசியோடு நின்னபோது மயங்கி விழுந்துட்டேன். அப்போ எனக்கு உடனே அழைச்சி உடம்ப கவனமாக பார்த்துக்கிறது இல்லையா, ஹெவியாக இருக்கிறதுன்னு அன்பாக விசாரித்தேன். அதுக்கப்புறம் அப்பா ஆமாம், அதுக்கப்புறம் அப்பா இறந்து போனதுக்கு எடுத்து பேசி நீங்கள் ஆறுதலாக இருங்க, நான் அமைச்சர் பெரியரசு அனுப்புகிறேன். அவர் தான் எங்கள் மாவட்ட அமைச்சர். ஒரு அடுத்த நாள் அவங்க எனக்கு ஆறுதலாக நின்னாங்க. அதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட மனித மாண்பும் பண்பும். அந்த அடிப்படையில் இப்போ அந்த வீட்டு இழப்புங்கிறது நம்ம வீட்டு இழப்பு. அதுக்கு அந்த துயரத்தை நான் அவங்களோட அருகில் இருந்து பகிர்ந்து கொண்டு செல்றேன்.